அதாவது நேரா சட்டமன்றத்தில் நிப்பாராம், இவர் முதலமைச்சரா நிக்கணுமா, நாங்க குச்சி வச்சு வந்து நம்ம வந்து தூப்பிட்டு போகணுமாடாங்க அம்மால. நாடா இது நாயண்டா என்ன புஷியானந்தாங்க அம்மால. டேய் சொல்றான் ஒக்கால ஓலி, இன்னொருத்தன் பைத்தியக்காரன் அந்த லாட்ரி சீட்டுக்கு பிறந்தவன் இந்த ஆத வரைஞ்சினா. டேய் அட ஒக்கால ஓலிங்கள அடங்க அம்மால. வரலாறு பைத்தியக்கார பயில உள்ள ஒக்கால ஓலிகள. எனக்கும் போடணும்னு அவசியம் இல்லைங்க, எனக்கும் போடணுன்ற ஆசை கிடையாது. ஆனால் எப்படியெல்லாம் ஆபாசமாக இந்த திமுகவுடைய தலைமை நிலைய பேச்சாளர்கள், இவங்க வந்து சேலம் சுஜாதா, இவங்க வந்து பேச்சாளர்களில் செயலாளராக இருக்கிறார்கள். அதாவது தலைமை நிலைய பேச்சாளர்களில் செயலாளராக இருக்கக்கூடியவர் எப்படி பேசியிருக்காங்க பாருங்கள். இதுதான் திமுகவுடைய இன்றைக்கின்ல திமுக தமிழகத்தில் புகுத்தி இருக்கின்ற கலாச்சாரம். எதிர்த்தரப்பில் யாராவது கருத்தை தெரிவித்தால் அவர்களை இப்படித்தான் தாக்குவோம் அப்படின்றத இவங்க புகுத்தி இருக்கின்ற கலாச்சாரம். இதை ஒட்டி அடுத்த தகவலை பார்ப்போம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, திமுக எப்படி சீரழித்திருக்கிறது, ஒட்டுமொத்த தமிழகத்தை எப்படி சீரழித்து கொண்டு வந்திருக்கிறது. இவர்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் இதைத்தான் செய்தார்கள். இவர்கள் ஆளுங்கட்சியாக வரும்பொழுது அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார்கள். அப்போ இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னா, இது என்ன, இது வந்து மேடையில் பேசுகிறது தானே, எல்லா கட்சியிலும் பேசுவாங்களே அப்படின்னு கிடையாது. இப்படி மேடையில் பேசுவது அப்படின்ற கலாச்சாரத்தை புகுத்தியதே திமுக தான். இந்த கலாச்சாரத்தை மற்றவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ முன்னோடியாக இருக்கக்கூடியது திமுக தான். நாம ஏன் திமுகவை டார்கெட் பண்ணுறோம், நாம ஏன் சொல்கிறோம் இவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள், இது ஒரு தீய சக்தின்னு ஏன் சொல்கிறோம்னா, இவர்கள் முன்னுதாரணமாகிறார்கள். இன்றைக்கி ஆட்சி இதுக்கு முன்னாடி இவங்க பேசியிருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி இது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டதா என்றால் இல்லை. ஆனால் இன்றைக்கி எப்படி பார்க்கப்படுகிறதுனா, இவர்கள் எல்லோரும் ஹீரோக்களாக கதாநாயகர்களாக பார்க்கப்படுகிறார்கள், சித்தரிக்கப்படுகிறார்கள். மீடியாக்களே இவர்கள் பின்னால் செல்கிறது. ஒன்றுமில்லை, திமுகவுடைய தலைமை நிலைய பேச்சாளர், ஏன்னா இவங்க இந்த பெண் பேச்சாளரை பற்றி பேசினான்னு ஆண் பேச்சாளரை பற்றி பேசணும் இல்லையா. நமக்கு எல்லோரும் பரிச்சயமான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவோ பேசியிருக்காரு, இதையும் பேசியிருக்காரு, இதையும் கேளுங்க. நான் மேடையில் இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும். மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்கும், இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும், அப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இதோட சொன்னாங்க எப்போ யார் போடுவான்னு. எப்போ யார் என் மயிருக்கு சமம், என்ன பண்ணுவான் கேட்டிங்களா? எஃப்ஐஆர்லாம் என் மயிருக்கு சமானம். அதாவது நீ நடவடிக்கை சட்டப்படி எடுத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ண ஓட்டம் தான் இது. அப்போது இவர்கள் சட்டத்திற்கு உட்பட மாட்டார்கள். இவர்கள் மேடையில் நாகரிகத்தையும் கடைபிடிக்க மாட்டார்கள். மாறாக எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்களை சகட்டு மேனிக்கு ஏசுவார்கள். இவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சரோட நின்று படம் பிடித்து கொண்டவர்கள். படம் பிடித்து கொண்டவர்கள்னால் சும்மா ஏதோ அப்படி படம் பிடிச்சிட்டு போவாங்கன்னு நினைக்காதீங்க. போஸ்டரே ஓட்டுறாங்க. இவங்க பேச வராங்கன்னா அந்த கட்சியிலிருந்து போஸ்டரே. முதலமைச்சர் ஞானசேகரன், அதாவது யாரந்த சார் விவகாரத்தில், ஞானசேகரன் விவகாரத்தில் சட்டமன்றத்தில் வந்து அவர் வந்து கட்சி உறுப்பினர் இல்லை, அவர் அபிமானி அப்படின்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது. இப்படியான ஒரு பேச்சை திமுகவுடைய தலைமை நிலையத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களே பேசுகிறார்கள் என்கிற நிலையில் சமீபத்தில் பார்த்தோம், ஒரு அமைச்சர் பொன்முடி என்ன பேசினார்னு பார்த்தோம், ஏவா வேலு என்ன பேசினார்ன்றதை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களே பேசுகின்ற நிலையில் இது ஆபாசத்தின் மொத்த கொடவுன் என்றால் அது திமுக தான் என்பது நிரூபணமாகிறது. இப்போ பிரச்சனை திமுக ஆபாசத்தின் குடனாக இருக்கிறத பற்றி இல்லை. நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் சொன்னதையும் இப்போ திருப்பியும் வலியுறுத்துகிறேன். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்களை சட்டத்தின் முன்னால் நீங்கள் நிறுத்தவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. காவல்துறை வெறும் வேடிக்கையை தான் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்படின்றதான் இங்கே வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. காவல்துறை எதுவுமே செய்ய முடியாது. அதே கனிமொழியுடைய அந்த மகளிர் அணி கூட்டத்தில் இது பல முறை சொல்லிட்டேன். ஆனால் பல முறை சொல்லியும் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கெல்லாம் மனசை நினச்சிட்டு என்ன மறதி ஒரு தேசிய வியாதியாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப அது மனதில் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றதுனால திரும்ப சொல்கிறேன். கனிமொழி நடத்துகின்ற அந்த கூட்டத்திலேயே ஒரு காவல்துறை பெண் அதிகாரியிடம் ஒருத்தன் சில்மிஷம் பண்ணுறான். அந்த காவல்துறை அதிகாரியே புகார் கொடுத்தா அதை வாபஸ் வாங்கணும்னு நிர்பந்திக்கிறாங்க. அங்கே ஆரம்பித்த அந்த கேன்சர், அந்த புற்றுநோய் என்பது எங்கே வந்து நின்றுருக்கு தெரியுமா? இன்றைக்கி ஒரு காவல்துறை அதிகாரியுடைய வீட்டுக்குள்ளே, திருநெல்வேலியில் ஒரு காவல்துறை அதிகாரியுடைய வீட்டிற்குள்ளே சென்று
டிஎஸ்பி அலுவலகத்தில் பணிபுரிகின்ற அந்த காவல்துறை அதிகாரியோட இல்லத்திற்குள் சென்று அவருடைய தாயார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், நகைகள் பறித்து கொண்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. எங்கே நிற்குது பாருங்க, எங்கே நம்ம ஆரம்பத்தில் விடுறோம். இன்றைக்கி ஒரு பேச்சாளர், தலைமை நிலைய பேச்சாளர் எஃப்ஐஆர்லாம் போட்டு ஒரு மயிரும் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லுகின்ற இடத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு சில்மிஷம் செய்யக்கூடிய திமுக உறுப்பினரை கேள்வி கூட கேட்க முடியாது. அந்த அந்த நபர், அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய புகாரையே வாபஸ் வாங்கி கொள்ள வேண்டும், காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் பெண் அதிகாரியாக இருந்தாலும் வாபஸ் வாங்கி கொள்ள வேண்டும் என்று ஆரம்பித்து இன்றைக்கு சாத்தான்குளம் அங்கே நிற்குது. என்னென்னு ஒரு காவல்துறை அதிகாரியுடைய இல்லத்தில் புகுந்து அவருடைய தாயார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற இடத்துல நிற்குது. அப்போ இந்த தகவல் வந்த உடனே என் மனதில் தோன்றியது என்னென்னா, ஒரு பெண் ஏடிஜிபி, இந்த ஏடிஜிபின்றது எவ்வளோ பெரிய பதவி. ஒரு ஏடிஜிபியாக இருப்பவர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. எங்கே? டிஜிபிகிட்ட போகலை, நீதிமன்றத்துக்கு செல்கிறார். ஏன்னா இங்கே காவல்துறை அவரே ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர். அப்படி உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அவருக்கே நீதி கிடைக்காது என்று தெரிந்துதான் நீதிமன்றத்துக்கு செல்கிறார். நீதிமன்றத்துக்கு போய் என்ன சொல்கிறாங்க? எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, என் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது, திட்டம் நடந்திருக்கிறது. அந்த திட்டத்தை எங்கே செயல்படுத்தியிருக்கிறார்கள்? என்னுடைய அலுவலகத்திலேயே செயல்படுத்தியிருக்கிறார்கள். அங்கே ஒரு தீ விபத்தை ஏற்படுத்தி அதில் நான் சிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். அதிலிருந்து நான் தெய்வாதீனமாக உயிர் தப்பினேன். இப்பொழுது நீதிமன்றமிடம் அடக்கம் புகுந்திருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய இந்த முதலமைச்சர் வெட்கப்பட வேண்டாமா? அசிங்கப்பட வேண்டாமா? மாறாக அவர் என்ன பேசுகிறார்? அமைதியை விதையுங்கள், நல்லுறவை விதையுங்கள். எப்படி நீங்கள் நல்லுறவையும் அமைதியும் விதைப்பீங்க? எதிர்கருத்து சொல்பவர்கள் வீட்டில் சென்று பிஐ கூட்டியா, மனத்தை கூட்டியா? எதிர்கருத்து சொல்பவர்களுடைய தாயார் 80 வயசுக்கு மேல் கடந்து விட்டார் என்றாலும் அவரை தாக்கியா? அவரிடம் ஆபாசமாக பேசியா? மேடைகளில் இது போன்ற காளிகளையும் பொறுக்கிகளையும் விட்டு பேச விட்டா? எப்படி நீங்கள் அன்பை விதைப்பீர்கள்? எப்படி நீங்கள் அமைதியை விதைப்பீர்கள்? உங்கள் அன்பையும் அமைதியும் எங்கே கொண்டு போய் புதைக்கலாம்? உங்களுடைய கட்சியுடைய செயல்பாடுகளை பார்த்தாலே அதை எங்கே கொண்டு போய் புதைக்கலாம் என்றால், கருணாநிதிக்கு சமாதிக்கு பக்கத்தில் போச்சு, அது மேலே ஒரு தயிர் வடையை வச்சுட்டு நீ பக்கத்தில் போய் உட்காந்துக்க, ஒரு கல்வெட்டியும் வச்சுக்க, இங்கே அமைதி விதைக்கப்பட்டிருக்கிறது, புதைக்கப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுட்டு உட்காந்துக்க. வந்து போகிற மக்கள் எல்லாம் அவனை பார்த்து சிரிப்பாங்க. இதுதான் இன்றைய சூழல். 2 வாரங்களுக்கு முன்னாடி 3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு காவல்துறை அதிகாரி, அதாவது முன்னாள் காவல்துறை அதிகாரி, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரின்னு வச்சுப்போம், ஜக்கீர் ஹுசேன், அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் கொலை செய்யப்பட்டதற்கும் பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் சொல்கிறார், சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு? நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம்னு. நீங்கள் எப்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்? அவர் உங்களுடைய தனிப்பிரிவுக்கு முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு அவர் அந்த புகாரை கொடுத்த பொழுது தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொன்ன பொழுது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். எடுத்தீர்களா? எடுக்கலையே. அப்போது காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு மரியாதை இழந்து இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த காவல்துறையே மரியாதையை இழந்து இருக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் சட்டமன்றத்தில் பெருமை பேசிக்கொள்ளலாம், அப்பாவு அனுமதிப்பார் என்பதனால் நீங்கள் பெருமை பேசிக்கொள்ளலாம், ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக இருக்கிறது என்று. உண்மையில் என்ன தெரியுமா? காவல்துறை அதிகாரிகளுக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவர்களது குடும்பத்தினருக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவர்களது குடும்பத்தினரே கொலை செய்யப்படுகிறார்கள். நாளை நீங்கள் சப்பை கட்டுவீர்கள், இதையெல்லாம் வைத்து இது தனிப்பட்ட வன்மம் சார்ந்து நடந்திருக்கிறது, அது இதுன்னு ஏதோ சப்பை கட்டுவீங்க. மடைமாற்றம் செய்வதற்கு இந்த மீடியா மாஃபியா உங்களுடன் துணை நிற்கும். ஆனால் மனசாட்சி கொண்ட எல்லோருக்கும் தெரியும், உங்களுக்கு இந்த நிர்வாகத்தின் மீது கட்டுப்பாடே இல்லை, உங்களுக்கு இந்த நிர்வாகத்தின் மீது எந்த புரிதலும் இல்லை. அப்போ புரிதல் இல்லாத ஒரு பொம்மை முதலமைச்சரை வைத்துக்கொண்டு நாங்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வைத்துக்கொண்டு என்பதை விட சகித்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா ஓட்டு போட்டு தொலைச்சிட்டாங்க, நாங்கள் போடலை, ஆனால் யாரோ ஓட்டு போட்டான்றதுக்காக நாங்களும் அதை சகித்து கொண்டிருக்கிறோம். ஓட்டு போட்டவனுக்கும் பாதிப்பு, எங்களுக்கும் பாதிப்பு. இதுதான் இன்றைய தமிழகத்தின் நிலை.
இதில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இவர்களுடைய டிஎன்ஏ, இது டிஎம்கேன்னு சொல்கிறாங்க, நான் டிஎம்கேன்னு சொல்லலை. இந்த அசிங்கம், சாக்கடை, பொறுக்கிகள், இந்த காளிகள், இது இது இவர்களுடைய டிஎன்ஏ. இவர்கள் ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர்கள் எந்த காலத்திலும் மாற மாட்டார்கள். இவர்கள் என்றைக்கும் சட்டத்திற்கு உட்பட்டு வரமாட்டார்கள். நீங்கள் பாருங்க, அந்த தலைநகரத்தில் அந்த சுகாதாரத்துறை அமைச்சருடைய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் எப்படி காவல்துறை அதிகாரிகள் தாக்கப்படுகிறார்கள்ன்றதை பாருங்க. நீ சும்மா வீடியோ எல்லாம் எடுக்காதீங்க. இப்படி எண்ணற்ற சம்பவங்கள் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கின்றன. காவல்துறையுடைய மாண்பே போயிடுச்சு. காவல்துறை மீது இருந்த மதிப்பும் போயிடுச்சு. மாறாக காவல்துறை இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், யார் யார் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தாக்குவது, அவர்களை புண்படுத்துவது, அவர்களை முடிந்தால் சிறையில் அடைப்பது, இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவா மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது? இதுவா இந்த அரசாங்கத்திடம் மக்கள் எதிர்பார்த்தது? இதுவா நீங்கள் ஆட்சி நடத்துகின்ற லட்சணம்? இதையெல்லாம் மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அமைதி சாட்சிகளாக, அதாவது மௌன சாட்சிகளாக இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் காலம் வரும், அப்பொழுது இதெல்லாம் கண்டிப்பாக உங்களை இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு கூப்பில் அமர்த்துவதற்கு காரணிகளாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.